இன்னைக்கு ஆடி கிருத்திகை. என்னுடைய முருகப்பெருமானுக்கு, எங்கள் வீட்டில் இருக்க முருகப்பெருமானுக்கு நான் வைத்த நெய்வேத்தியங்கள் குதிரைவாலி பாயாசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கந்தர் அப்பம். இந்த கந்தர் அப்பம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு அப்பம். அதுக்கப்புறம் தினை மாவு, தினையும் தேனும் கலந்த தினை லட்டு. இந்த தினையும் தேனுங்கிறது ரொம்ப ரொம்ப முருகனுக்கு பிடித்தமானது. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகனுக்கு உகந்த திருப்பாகம். இந்த திருப்பாகம் பார்த்திங்கன்னா நம்ம நெய்வேத்தியமாக வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் சாம்பார் சாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் சாதத்தில் எல்லா காயும் கலந்து நான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் தயிர் சாதம். நம்ம முருகனுக்கு சித்திரை அன்னங்களில் எது வேணாலும் வைக்கலாம். தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி எந்த சாதம் வேணாலும் வைக்கலாம். அதனால நான் இன்னைக்கு லெமன் சாதம் வச்சுருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாதமும் இன்னைக்கு வச்சாச்சு. 3 வகையான சாதம். அதுக்கப்புறம் குதிரைவாலி பாயாசம், கந்தரப்பம், அதுக்கப்புறம் உளுந்த போண்டா, உளுந்தில் செஞ்ச போண்டா, திணையால் செஞ்ச மாவிளக்கு. இது எல்லாமே செஞ்சு இன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சேன். இதனுடைய லாங் வீடியோ இந்த வீடியோவுக்கு மேலே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.